வணக்கம். ஓம் நம சிவாய. எண் 9 செவ்வாய், பூமியின் புதல்வன். ஒவ்வொரு மாதத்திலும் வரும் 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் 9 எனும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் ஆவார்கள். நன்மைகளை ஆக்கும் கருவாகவும் தீமைகளை அழிக்கும் நெருப்பாகவும் இரட்டை குணம் கொண்டவர்களாக, கம்பீர செயல்திறன் கொண்டவர்களாகவும், கருணையின் வடிவம், பூமி மீது ஆட்சி செலுத்தக்கூடியவர்கள். தனிப்பட்ட தீவிரவாத குணமும் இருக்கும். உணர்ச்சி வசப்படும் குணமுடையவர்கள். மற்றவர்களுக்கு எப்போதும் கட்டுப்பட மாட்டார்கள். தன் சுய இச்சைப்படியே எல்லாவற்றையும் செய்து முடிப்பார்கள். ஆதிக்க சக்தி அதிகம் இருக்கும். மனோபலம் இவர்களுக்கு இருக்கும். சிலர் மனம் விரும்பும் போதை வஸ்து சிற்றின்பங்களில் அதிகம் லயித்து போவார்கள். எதையும் எதிர்த்து போராடும் வலிமை உடையவர்கள். எண்ணங்களின் உள்மனதில் எப்போதும் போராடி கொண்டே இருக்கும். முகம் அமைதியாகவும் மனம் அலைமோதி கொண்டும் இருக்கும். ராஜதந்திரமும் இருக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சரியாக கணக்கு வைத்து கொண்டிருப்பார்கள். வாதம் செய்யக்கூடியவர்கள். சூழ்ச்சிகள் மறைந்திருக்கும். சிலர் சண்டை போடுவதில் அதிக விருப்பம் கொள்வார்கள். மற்றவர்களுக்குள் சண்டையை மூட்டிவிட்டு வெளியே வந்து வேடிக்கையும் பார்ப்பார்கள். இவர்கள் சாந்தியையும் சமாதான பேச்சுக்களையும் விரும்ப மாட்டார்கள். பலரது நட்பும் கிடைக்கும். 9ஆம் எண்காரர்களுக்கு தாய்மண்ணின் மீது பற்றுதல் அதிகம் இருக்கும். தாய் நாட்டை காக்க எதையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பார்கள். பொதுநல சேவைகளை மனம் வந்து செய்வார்கள். தன் இனங்காப்பதில் மிகுந்த அக்கறை கொண்டிருப்பார்கள். பாசம் இவர்களின் மனதை கட்டி இழுத்து பிணைத்து கொள்ளும். பிறர் சொல் கேட்க மாட்டார். தன் சொல்லையே ஆமோதிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இவர்களின் பேச்சை தட்டினாலோ குறுக்கிட்டு பேசினாலோ சண்டை ஏற்படும். தன் பேச்சை கேட்காதவர்களை சபித்து விடுவார்கள். தன் சொல்லுக்கு ஆமாம் சாமி போடுகிறவர்களை நன்கு கவனிப்பார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தும் கொடுப்பார்கள். இவர்களின் தவறுகளை கூட மற்றவர்கள் சுட்டிக்காட்டுவதை வெறுப்பார்கள். சில சமயங்களில் உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசும் நய வஞ்சகர்களிடம் ஏமாந்தும் போவார்கள். அறிவு அரும்பு போல துளிர்விடும். சிந்தனை அருகு போல தலையும். கூர்மையான அறிவுடைய இவர்கள் எப்போதும் எதிரியின் பலத்தையும் பலவீனத்தையும் கணக்கிட்டு கொண்டே இருப்பார்கள். தன்னை விட பலசாலியான எதிரியிடம் நட்பும் பலம் குறைந்தவர்களிடம் போரும் புரிவார்கள். தந்திரசாலியானவர்கள். சமாதான பிரியராக தெரியும் இவர்கள். சண்டை செய்வதில் அதிக ஆர்வமுடையவர்கள். தீவிரத்தன்மை மனதில் அதிகம் பிரதிபலிக்கும். முகம் அமைதியாக இருக்கும். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.